லாஸ்ட் மினிட் தீபாவளி ஷாப்பிங்க்கு போகலாமா? கிளைமேட் வந்து செம்மையா இருந்தது. வெயிலும் இல்லாம, மழையும் இல்லாம, சரி இதான் பெர்ஃபெக்ட் டைமிங். வாங்க ஒரு ரவுண்ட் போய் என்னென்ன லாஸ்ட் மினிட்ல வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் போனது ரெகுலரா என்னோட ஃப்ரூட் ஷாப்பிங் தான். ஏன்னா ஒரு 4, 5 நாளைக்கு அடுத்து கடைங்கள்லாம் இருக்காது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அதனால வாங்கி தம்பிக்கு ஸ்டாக் அப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது நான் என்னைக்கு போனேன் அப்படின்னா 17th அக்டோபர் அன்னைக்கு போனேன். ஃபர்ஸ்ட்டு நேட்டிவ் ஸ்பெஷலுக்கு போய் அங்கே மணப்பாறை முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் அங்கே வாங்கிக்கிட்டு நேராக வந்து கரூரில் இருக்கிற அந்த கிருஷ்ணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனோம். நான் போனது என்னமோ எண்ணெயும் கடலைப்பருப்பும் வாங்குறதுக்கு. ஆனால் அந்த கிளிப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னால் வந்து கம்முனே இருக்க முடியல. நான் என்னென்ன கிளிப்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிட்டு நான் காட்டுறேன். இந்த மெட்டல் கிளிப்ஸ் எல்லாம் இருந்ததில்ல மேலே, இப்போ அடுத்து கூட காமிப்பேன். இந்த கிளிப்பெல்லாம் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். பட் என் ஹேருக்கு வந்து செட் ஆகாது, நழுவிட்டு வந்துடும். அதனால் எனக்கு செட் ஆகிற மாதிரி சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மேக்கப் கேட்டேன், கம்முன்னு வந்துரு அப்படின்னு சொன்னார். அதனால் நான் சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அடுத்ததாக எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸ் வந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன், ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டு. இது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன இடம்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு சைடில் அங்கே ஃபுல்லாக கடைங்க போட்டிருக்காங்க. எல்லா வருஷமும் போடுவாங்களா இல்லை இந்த வருஷம் மட்டும் தான் அங்கே போட்டிருக்காங்களா எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எங்கே கரூருக்கு எப்போ போனாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுப்பேன், எங்கெங்கே வாங்கணும்னு சொல்லிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி ரூட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் இங்கே போகணும், அடுத்து இங்கே போகணும், கடைசியாக இங்கே போகணுன்னு எல்லாமே பிளான் பண்ணிட்டோம்னா போன வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. இந்த ஜேஎம்ஜே டீ ஸ்டால் இருக்குல்ல, அங்கே வந்து பார்க்க தான் சின்ன கடையாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து காரா பூந்தி, பாதுஷா, ஜிலேபி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நான் அதிகம் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம். வீட்டில் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி போனோம். இல்லைங்க, நெக்ஸ்ட் தீபாவளிக்கு வந்து முன்னாடி ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே வந்து பிஸியாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆல்ரெடி ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டோமேன்ட்டு நேராக காந்தி கிராமமே வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஒண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் ஓப்பன் பண்ணாங்களா, அது இப்போ க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஃபேமஸ் ஜிகிர்தண்டா ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. நான் போயிட்டு என்ன சாப்பிட்டேன், ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா வந்து அங்கே சாப்பிட்டேன். 90 ருபீஸ் இது. செம்மையாக இருந்தது. அதுவும் வெயிலில் வந்து அவ்வளோ நேரம் அலைஞ்சு திரிஞ்சதுக்கு தண்ணி குடித்தாலுமே தாகம் அடங்கலை. அதனால ஜிகிர்தண்டா சாப்பிட்டதும் கொஞ்சம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அடுத்து நாங்கள் வந்திருக்கிற லாஸ்ட் பர்ச்சேஸ் வந்து காந்திகிராமம் கிரவுண்டில் போட்டிருக்கிற அந்த பட்டாசு கடைக்கு. நாங்கள் வந்து பட்டாசே வெடிக்க மாட்டோம் தீபாவளிக்கு பொதுவாகவே. கடைசியாக எங்கள் தலை தீபாவளிக்கு ஒரே ஒரு சரமோ புஸ்வானமோ வாங்கி வச்சது. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் தம்பிக்கு, அதுவும் இது தாரிகனுக்கு ஃபஸ்ட்டு தீபாவளி அப்படிங்கிறதுனால சரி அவன் பார்க்குற மாதிரி இந்த கம்பி மத்தாப்பு, புஸ்வானம், சங்கு சக்கரம் அது மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் வாங்கின கிளிப்பு. எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மேட் ஃபினிஷில் இருந்தால் பிடிக்கும். ப்ரௌன் கலரில் என்கிட்ட இல்லை. அதனால ஒரு ஹேர் பேண்டும் ஒரு கிளிப்பும் அந்த கலரில் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கிளச் வாங்கினேன். எப்படி இருக்குது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.